தவத்தின் கர்வம். ஆன்மீக கதைகள். உத்தங்க முனிவர் மிக சிறந்த தபஸ்வி. இமயமலை சாரலில் எண்ணற்ற வருஷங்கள் தவம் செய்தார். தினசரி நித்திய கர்மாக்களை செய்து 3 வேளை நீராடி அங்கு கிடைக்கும் பழங்களை உண்டு சமாதியில் ஆழ்ந்து விடுவது அவரது வழக்கம். முனிவனின் தவத்தை கண்டு மகிழ்ந்த பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் சென்று தாங்கள் அவருக்கு தரிசனம் கொடுத்து வேண்டிய வரங்களை தர வேண்டும் என வேண்டினார். மகாவிஷ்ணுவும் அதை ஏற்று உத்தங்கருக்கு தரிசனம் தந்தார். சமாதி நிலை கலந்த உத்தங்கர் பெருமாளை கண்டதும் போற்றி வணங்கினார். முனிவரே, நாம் உமது தவத்தை மெச்சினோம். என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் என்றார் மகாவிஷ்ணு. உத்தங்கர் மிக சிறந்த தபஸ்வி, ஆனால் மிகவும் கர்வம் கொண்டவர். அதனால் அவர், நான் இங்கு கணக்கில்லா ஆண்டுகள் தவம் புரிந்துள்ளேன். அவற்றை சரியாக கணக்கிட்டு அதற்கேற்ப தங்களால் எனக்கு என்ன வரம் தர முடியுமோ அதை கொடுங்கள் என்றார் கர்வமாக. மகாவிஷ்ணு மென்மையாக சிரித்தார். முனிவரே, கணக்கற்ற வருடங்கள் தவம் செய்த உங்களை இந்த பூமாதேவி தானே தாங்கி வந்திருக்கிறாள் என்று கேட்டார் மகாவிஷ்ணு. அதற்கு தபஸ்வி, ஆம், பூமாதேவி தான் தாங்கி வருகிறாள் என்றார். விஷ்ணு, தாங்கள் தவம் புரிந்தாலும் உயிர் வாழ தேவையான தண்ணீரும் பழங்களும் உங்களது உபயோகத்தில் இருந்து சேவை செய்திருக்கின்றன அல்லவா என்றார் மகாவிஷ்ணு. ஆம், இத்தனை காலம் நான் உயிருடன் வாழ அவைதான் உதவின. அந்த நீரும் பழங்களும் பூமாதேவியின் அருளால் கிடைத்தவைதான் என்றார். மகாவிஷ்ணு, ஆம், பூமாதேவி கொடுத்தவைதான். ஆகவே தங்கள் தவத்தை கணக்கிட்டு பார்த்ததில் உங்களை தாங்கிய இந்த பூமியை தாங்கள் பல வருட காலம் தலையில் வைத்து தாங்க வேண்டும் என்று வரம் தருகிறோம் என்றார் மகாவிஷ்ணு. அப்போதுதான் உத்தங்கருக்கு தனது கர்வம் விளங்கியது. தவசீலரே ஆனாலும் மற்றவர் உதவியின்றி அத்தகைய தவம் எவருக்கும் கைகூடியிருக்காது. தான் சாதித்ததாக எண்ணியது கர்வத்தால் என்பதை உணர்ந்து பகவானிடம் பிழை பொறுத்து கொள்ள வேண்டினார். பகவானும் அவரை மன்னித்து அவருக்கு முக்தி அளித்தார்.